எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவல் எடுத்து வெட்டிடுவாரு. அப்பா யாரு? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவல் எடுத்து வெட்டிடுவாரு. எங்க இத படி. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். கவனித்தீரா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். அடே உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். என்னடே அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன். ஓட விட்டுட்டியே. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. ஆனால் கீழடி தொடர்பாக வாய் திறக்காமல் அமைதியாக இருந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி திமுகவோட இணையதள பிரிவிலிருந்து ஒரு சித்திரப்படம் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் கொஞ்சம் தவறான முறையில் அந்த படம் இருக்கிறதா தான் எல்லாராலும் அறியப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பற்றி கேலி சித்திரம் வெளியிட்ட அமைச்சர் TRB ராஜா உள்ளிட்ட திமுக ஐடி விங் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முன்னாள் அமைச்சர் C விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை SP அபிஷேக் குப்தாவை சந்தித்து மனு அளித்தார். இதே மாதிரி முதல்வர் ஸ்டாலினை வரைஞ்சு போட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏத்துக்குவாங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பதிலுக்கு 21க்கு முன்னாடி வரைக்கும் 21 இல்லை 20க்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் தலைவர் தலையில் இவ்வளோ முடி இல்லை, திடீர்னு எப்படி இவ்வளோ முடி வந்துச்சுன்னு கேட்ட பதிலுக்கு என்ன சொல்லுவீங்க? நாங்களும் அப்படி பண்ணோன்னா சொல்லலாம். இப்போ ஸ்டாலின் வெளிநாடு போகிறாருன்னா நாட்டோட வளர்ச்சிக்காக போனார். அவர் தலையில் இருக்க முடி விடாமல் இருக்கிறதுக்கு அங்கே போய் தாய்லாண்ட்லேயும் பேங்காக்லேயும் போயிட்டு அங்கே இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணிட்டு தான் போனார். நாங்கள் அந்த மாதிரி போகல. இந்த ஆபாசம், இந்த கொச்சை இதெல்லாம் திமுகவின் அணுவிலேயே இருக்கிறது, கருவிலேயே இருக்கிறது. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். நல்லன்னு யோசிச்சு பாருங்க. திமுக கருவின் குற்றம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. கருணாநிதியின் மகன் என்ற தகுதியை தவிர ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி. அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையா அரிச்சிருக்கேன். எழுத்தாளரா, பேச்சாளரா, இலக்கிய சொற்பொழிவாளரா, நடிகரா? இல்ல. என்ன தகுதி சொல்லுங்க? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மு கருணாநிதியின் மகன் என்பதை தவிர திரு ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமை தாங்குவதற்கு என்ன தகுதி? இல்ல. சுனில் கலுகுனோ என்ற ஒரு வியூக வகுப்பாளரை அழைத்து ஒரு சோழ கொள்ளை பொம்மைக்கு நீங்கள் உயிரூட்டி இன்று முதல்வராக்கி வைத்திருக்கிறீர்கள். ஏதாச்சும் நல்லது பண்ணுடா. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ? நீ ஆட்சி பண்ற லட்சணம் தான் பாக்குறோமே. டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன். இந்தியாவில் மிக மிக சிறந்த ஆட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று இன்று வரை நம்புகிறார். உண்மையிலே நீங்க இந்த விவசாயம்னா என்னன்றது தெரிஞ்சா கரும்பு காட்டுக்குள்ள கான்கிரீட் போட்டு நடப்பீங்களா? டேய் வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. டேய் செருப்பால அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எடுத்து வந்து அடிக்கடா. ஆகலாம் போடுடா. அண்ணா நீங்கள் இந்த மாதிரி கரும்பு காட்டுக்குள்ளே அப்படி போயிட்டு ஒரு பக்கத்தில் க்ரீன்னு நீ இந்த இதில் போட்டு போடணும். ஐயோ உள்ள சேராக இருக்குமே. ஆனால் சேராக தானே இருக்கும், வயல்னா சேர் இருக்கும். ஐயோ சேத்துல எப்படி இருக்குங்க? அப்படியாண்ணே, சரி நான் வேணா ஒரு நடுவில் கான்கிரீட்டு அப்படின்னா ஓகே, கேன்வாஸ் ஷூ போட்டுருங்க. சரி இதை பண்ணுறதே ஷூட்டிங் எடுக்கிறதுக்காகவே இந்த கான்கிரீட்டோடு சேர்த்து இந்த புகைப்படங்கள் வெளிவருமே என்ற உறுத்தல் உங்களுக்கு இல்லை தானே? சிரிப்பானை பாக்குற வேண்டது உங்களுக்கு தோணல? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் அதுல கான்கிரீட்டை போட்டது இல்லாம அதுக்கு மேல கேன்வாஸ் ஷூவை போட்டுட்டு ஓ இதான் கரும்பா? அப்ப என்ன தகுதி சார் உங்களுக்கு? சாம்பார் ஆப்பு எனக்கு. ஒரு இடத்துல கனிமொழி அவர்கள் அழைச்சிட்டு போவாங்க. அப்ப பதநீர் கொடுக்குறாங்க. நல்ல 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 பாயிண்ட். இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா
தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்லுற? இனிக்குது, சக்கரை போட்டுக்கிட்டா. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. பதில சக்கரை போட்டிருக்கான்னு கேட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பாக்குறேன் நான். அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியல சார்? ஓப்பனா சொல்லுவா, நீ ஒர்த்தே கிடையாது. அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒர்த்து வேஸ்ட், இவன் ஜீரோ வேஸ்ட். உங்களுடைய திறமை என்னவென்பதை தெரிந்துதானே கருணாநிதி தனது இறுதி மூச்சை விடும் வரை தலைவர் பதவியை உங்களிடம் தரவில்லை. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? இது மாதிரி ஸ்டாலினுக்கு போட முடியாதா? நான் அப்போ தான் சொன்னேன், நீங்கள் இந்த ஒரு ஸ்டாலினோட திறன்களை பட்டியலிட்டாலே முடிஞ்சு போச்சு அவர் கதை. நீங்கள் நல்லா கொஞ்சம் டீப்பாக ஸ்டாலினை டிசெக்ட் பண்ணி பாருங்க, ஒன்றுமே இருக்காது இல்லையா? எதுக்கு இருக்காம வேஸ்ட், இவெல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம். இன்னொன்னு பாருங்களேன், தான் மகனே கொண்டு வந்துட்டாரு. இப்போ அடுத்து தொலைக்காட்சி பேரனை கொண்டு வந்துட்டாரு. அடுத்த சொல்ல அதானே, போடா வெளிய, போங்கறல வெளிய. ஏன் பீலிங்கி, ஏன்டா பீலிங்கி? அண்ணன் சந்தோஷம் தான் ஓ சந்தோஷம், போ. சரி, தொலைக்காட்சியில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கும் கட்சிக்கு நான் சம்பந்தம். இப்படித்தானையா முதல்ல முறை சொல்லி எம்டியா தானேயா வந்தார் உதயநிதி? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஒரு சின்ன குழந்தை, சின்ன பையங்க, யங்ஸ்டருங்க அவர். அதனால தான் இன்டர்னாக போட்டு, இன்டர்னாக கேட்டேன், நான் விசாரித்தேன். அங்கே செக் பண்ணிட்டு, என்னப்பா வேலைகளுக்கு சேர்ந்துட்டேன்னா, இல்லை நான் இன்டர்ன் அப்படின்னாங்க. சரி, இன்டர்னா எங்கேப்பா இருக்கானா? எம்டி ரூமுக்குள்ளே இன்டர்னா. மிஸ்டர் ராமநாதன், ராஜா ராமநாதன், ராஜாவை மறந்துடாதீங்க. என்ன வேணும்? என் சீட்டை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம். இது எங்க தாத்தா காலேஜ், கலைஞர் கட்டுமரம். கட்டினது. சரிங்க. இதே காலேஜ்ல படிக்கிறதுனால என்னைய ஸ்டூடெண்ட்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இளைஞரணி மாநாட்டில் இன்ப நிதிக்கு மேடையில் என்ன வேலை? குடும்பத்தோட எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. அப்போ அந்த கட்சி உங்க குடும்ப சொத்துன்றதை தீர்மானமா அந்த குடும்பம் நம்புது, ரைட்டா? அது குடும்ப விழாவா? குடும்பம் குடும்பமாக என்று சொல்கிறீர்கள், ஆனால் ஒரு குடும்பம் தானே இருக்கிறது. எங்கே மீதி உள்ள குடும்பங்கள்? மன்னராட்சி, மன்னராட்சி தான் இங்க இருக்கு. மன்னராட்சியை கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க, நீ சங்கி. சங்கி சங்கிங்க. சங்கியா? எங்க எடுத்து பேசுறீங்க, நீ சங்கி தான். உன்னை எடுத்து பேசினா சங்கி. ஆமா. அப்போ ஒரு இளைஞரணி, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியின் மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டின் மேடையில் கொண்டு போய் பேரனை உட்கார வச்சு அழகு பார்க்குறீங்கன்னா, இதே மாதிரி அதுவும் இன்டர்னு, புரியுதா? கலைஞர் டிவியில் எப்படி இன்டர்னா, அங்கே இன்டர்ன் மேடையில் பார்த்துக்குப்பா. இந்த பூரா அந்த கொத்தடிப்பீங்க, நம்ம கொத்தடிப்பீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக நம்ம குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்குதுங்க இந்த கொத்தடிப்பீங்க, பார்த்துக்க. நம்ம சொல்லிக் கொடுக்குறீங்களா? இன்பநிதி வரைக்குமே கூட உங்க விமர்சனத்தை கூட ஒரு பக்கம் வச்சுப்போம். நீங்க விமர்சனம் பண்றீங்க, இது எப்படி பண்ணலாம்னு கேக்குறீங்க. இந்த விமர்சனத்தெல்லாம் எதிர்த்து யாரோ ஒருத்தர் கட்சியில கேட்டிருக்காங்களா? அப்போ கட்சியை கட்டுக்கோப்பா, ராணுவ கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறவங்க தானே பொருள். யாருமே இல்லையே எதிர்ப்பதற்கு. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லைன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? ஒரு இராணுவ படையை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கும் கொத்தடிமைகளை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் சுயமரியாதை என்ற பெயரை சொல்லிக்கொண்டு அங்கே இருப்பவர்கள் அத்தனை பேரும் கொத்தடிமைகள் என்பதில் எனக்கு துளியும் மாற்றுக்கிறது கிடையாது. கொஞ்சோண்டாவது ரோசம் வரணும்ல. ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் 80களை கடந்து விட்டார் அவர். இன்பநிதியின் அமைச்சரவையில் நான் அமைச்சராக இருக்க வேண்டும், நான் எவ்வளோ ஆசைப்பா மனுஷனுக்கு. துரைமுருகன் தான் மூத்த கொத்தடிமை. திமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு எப்படா கருப்பு சோப்பு கார்ல கொரிய போட்டுக்கிட்டு கருணாநிதி படத்தை ஸ்டாலின் படத்தை வச்சு வெக்கம் இல்லாம எப்படா திரிய, எப்படி திரிய? உங்க பொண்டாட்டி புள்ளிய மூஞ்சில எப்படா முழிக்கிறிய? வெக்கம் இல்ல உனக்கு? நாரி போன ஆட்சி, அதுக்கு 4 ஆண்டு சாட்சிங்கிற மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சியை கொடுத்து விட்டு எந்த கொப்பட விட்டு குறை சொல்ல முடியாது, புடுங்க முடியும். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.